வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையில் அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற தலைப்பில் அல்லாஹ் என்றால் யார் என்பதை பற்றி முழு அளவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர் உரையாக நம்ம நிகழ்த்த இருக்கிறோம். அதற்கு முன்னால் முக்கியமான சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம், வாரிசு அடிப்படையில் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். மிகச் சில பேர் அவர்களாக விளங்கி புரிந்து இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். இருதரப்புமே இந்த மார்க்கத்தில் எதற்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெற முடியும். இந்த மார்க்கத்தில் நம்ம இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இதுதான் அனைத்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்ற அந்த பொதுவான விஷயத்திலே ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது சரியான கருத்து தான். ஒவ்வொருவரும் ஒரு இஸ்லாத்தை வைத்திருக்கிறார்கள். எல்லோருடைய முடிவும் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த இஸ்லாம் என்று குழப்பம் வராது. இஸ்லாத்தில் இருந்தால்தான் வெற்றி என்று சொன்னாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களில் இருக்கிற ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அதுதான் இஸ்லாம், இதுதான் மறுமையில் நமக்கு வெற்றி பெற்று தரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கின்ற பொழுது எது சரியானது? அப்ப எல்லாமே வெற்றி தருமா? அல்லாஹ்வை பற்றி பலவிதமான நம்பிக்கைகள், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பலவிதமான நம்பிக்கைகள், வானவர்களை பற்றி மலக்குகளை பற்றி பலவிதமான முரண்பட்ட நம்பிக்கைகள், அப்ப சொர்க்கத்தை பற்றி பலவிதமான முரண்பட்ட நம்பிக்கைகள், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கை நமக்கு மறுமையில் வெற்றி பெறும்? இதை விளங்கி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லா நம்பிக்கையும் சரியாக இருக்க வேண்டும். அதுபோக இந்த மார்க்கத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று நம்முடைய வணக்க வழிபாடு செயல்கள், இன்னொன்று மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொள்கைகள். அப்ப கொள்கைகளும் சரியாக இருக்க வேண்டும், செயல்களும் சரியாக இருக்க வேண்டும். இந்த செயல்களை மார்க்கம் இஸ்லாம் என்று நம்ம சொல்கிறோம், கொள்கையை ஈமான் என்று சொல்கிறோம். இப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிற நம்புறமே, அது ஒரு செயலா? இல்ல. அல்லாஹ்வுக்கு யாரும் இணை இல்லைங்கிறமே, அது ஒரு செயலா? இல்ல. வானவர்கள் ஒரு படைப்பு இருக்கிறார்கள் நம்புறமே, அது ஒரு செயலா? மனசுல நம்புறது. இதுகளெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது, இப்படி எல்லாம் எடுக்கிற முடிவுகள் இருக்கு பாருங்க, இதற்கு பேர் ஈமான். அதாவது மனசில் நம்புற விஷயங்கள். இந்த நம்புற விஷயம் சரியா இருந்தா தான் நம்முடைய செயல்களாக இருக்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்ன பிற காரியங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும், பயன் கிடைக்கும். ஒருவர் நன்றாக தொழுகிறார், தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுகிறார், அதிகமான நபிலான தொழுகை எல்லாம் தொழுகிறார். அப்படி தொழுதாலும் இந்த நம்பிக்கையில் குறைபாடு இருக்குமேயானால் அந்த தொழுகைக்கு கூலி இல்லை, அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பரிசுமே இருக்காது. நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். அப்ப ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் தான் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ்வை நம்ம திருப்திப்படுத்துவதாக இருந்தால், அல்லாஹ் நம்மீது திருப்தி கொள்வதாக இருந்தால், அதற்கு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் ஈமான். உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, வானவர்களை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, எப்படி நம்புவது, இதைத்தான் நம்ம முதல்ல தீர்மானிக்க வேண்டும். அதன் முதல் கட்டமாகத்தான் நம்ம அல்லாஹ்வை எடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இப்போ மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்துறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம், அந்த முதலாளி திருப்தி படுற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அவர் நமக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாரு, நல்ல உயர்ந்த இடத்துல வைப்பாரு, தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் அப்படி செய்யக்கூடிய அந்த ஊழியர் மனசுல திட்டிக் கொண்டு வெறுத்து கொண்டு இவங்கிட்ட நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்குதே என்று நினைத்து கொண்டு செய்யறாருன்னு வைங்க, அது முதலாளிக்கு தெரியாது. முதலாளி எதை மட்டும் பார்ப்பாரு, சொன்ன வேலையை கரெக்டாக செய்யறான். அவன் வெறுப்போட செய்யறானா விருப்போட செய்யறானா அது தெரியாது. அவன் நம்மளை முகப்பத்தில் செய்கிறானா ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு செய்கிறானா அது அவருக்கு தெரியாது. அவருக்கு எது மட்டும் தெரியும், நம்ம சொன்னதை கரெக்டாக செய்யறான், சிறப்பாக செய்யறான். இதைத்தான் ஒரு முதலாளி பார்ப்பார். ஒரு தகப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, சொன்னதெல்லாம் மகன் செய்யறான். தகப்பன் நினைப்பாரு, நம்ம நல்ல புள்ள, நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக செய்யறான், இந்த கிழவனுக்கு இதே வேலையா போச்சு நினைச்சுக்கிட்டு செய்யறான்னு வைங்க, அது அவருக்கு தெரியாது.
இவன் வேலையை கரெக்டா செய்யறான், செய்யும் போது என்ன செய்யறான்னு கேட்டா இந்த ஆளு தொல்லை தாங்க முடியலையே, இப்ப டார்ச்சர் பண்றாரு என்று மனசுல வெறுப்பை வைத்துக் கொண்டு அவன் அந்த காரியத்தை செய்தால் தந்தை திருப்தி அடைந்து விடுவார். ஏன், இவன் என்ன நினைக்கிறான்னு ஒரு தெரியாது. தந்தை எதனால திருப்தி அடைகிறார், வேலையை பார்க்கிறாரு, சொன்னதை கரெக்டா செய்யறான். அப்போ ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கம் சொல்றதெல்லாம் ஒழுங்கா செய்யறான், ஒருத்தன் செய்யும்போது என்ன செய்யறான், இதுக்கு போய் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு வெறுத்து போய் அதை ஒரு கெட்ட காரியமாக நினைத்து வேண்டா வெறுப்பாக செய்யறான்னு வைங்க, அது அரசாங்கம் பார்க்குமா? சொன்ன மேலே கரெக்டா செய்யறானா, வரியை ஒழுங்கா கட்டுறானா, காசு வந்துருச்சா, இதை மட்டும் தான் அவங்க பார்ப்பார்களே தவிர இவன் பக்தியோடு செய்யறானா, பிரியத்தோடு செய்யறானா, ஈடுபாடோடு செய்யறானா, அக்கறோடு, அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன் தேவையில்லைங்கிறோம், அவங்களுக்கு தெரியாது. யாரை நீங்கள் யாரிடத்தில் பணியாற்றி அவர்களை திருப்திப்படுத்த நினைத்தாலும் சரிதான், அவர்களுக்கு எது மட்டும்தான் தெரியும், உங்களுடைய செயல்கள் தான் தெரியும். இப்ப நம்ம தமிழகத்தில் முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார், நமக்கு தெரியும். அவரை மீறி எதுவுமே செய்ய மாட்டார்கள். அவர் கண்ணா செய்வ இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, அவர் டயர்ல விழுந்து கும்பிடுவார்கள், ஹெலிகாப்டர்லாம் கும்பிடுவார்கள். இப்படியெல்லாம் இருந்தார்களே, இது உள்ளத்திலிருந்து செஞ்சதா இல்லைன்னு பின்னாடி தெரிய வருது. அந்த அம்மா இறந்து போன பிறகுதான் இது உள்ளத்திலிருந்து செஞ்சது இல்லை, இது செயல்ல செஞ்சது. அவங்க தடை செய்ததை எல்லாம் செய்கிறார்கள், அவர்கள் கண்டித்ததை எல்லாம் இவர்களை ஆதரிக்கிறார்கள். என்னத்தினால, ஆள் இல்லாதனால. அப்ப அந்த முதல்வர் என்ன நினைத்திருப்பாரு, நமக்கு சரியான விசுவாசமான ஆளுக்கு இருக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறாங்க. ஏன், அவங்களுக்கு அதான் தெரியும். காலில் விழுந்தா விழுகுறாங்க, கும்பிடுறாங்க, சொல்ல கட்டுப்படுறாங்க. அப்ப மனிதர்களை நம்முடைய செயல்களால் திருத்தடைய செய்து விடலாம், ஏமாற்றி விடலாம். உள்ளத்தில் வெறுத்து கொண்டு செஞ்சாலும் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வெறுத்து கொண்டு செஞ்சாலும் சரிதான், அது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் செயலையும் பார்ப்பான், செய்யும் போது மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு பார்ப்பான். அது சரியா இல்லைன்னு வைங்க, முடிஞ்ச அவ்வளோ அவுட் ஆயிரும். அப்ப நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். நம்பிக்கை சீரா இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும். உதாரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், நம்ம அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ்? மறுமை நாளில் 3 சாராரை கொண்டு நிறுத்தி அல்லாஹ் விசாரிப்பான். 3 சாரார். ஒரு சாரார் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்த ஷஹீதுகள். இது சின்ன காரியமா? அல்லாஹ் உயிரை தியாகம் செய்வதுதான் மனிதன் செய்கிற தியாகத்திலே ஃபர்ஸ்ட் முதலிடம். காசு பணத்தை எல்லாம் செய்து விடலாம், உயிரை கொடுக்க முடியாது. அப்ப உயிரை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி ஒருத்தன் களத்தில் இறங்கி நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மரணித்து விடுகிறான். அப்ப எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறான். ஊர்ல உள்ள மக்கள்லாம் அவனை உயிர் தியாகின்னு நினைச்சிருப்போம். நம்ம காலத்தில் ஒருத்தன் அப்படி செஞ்சிருந்தான்னு வைங்க, அல்லாஹ்வுக்காக பெரிய தியாகி என்று நினைத்திருப்போம். மறுமை நாளில் அவன் நிறுத்தப்படுகிறான். ஒரு ஷஹீத் இல்லை, இந்த மாதிரி குரூப் ஷஹீதா போன பல பேர். அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், என்னப்பா உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்தனே, உடல் வலிமையை தந்திருந்தேனே, நீ எனக்கு என்ன செஞ்ச? அல்லாஹ் கேட்பான். அந்த ஷஹீது உயிர் தியாகி அவன் சொல்லுவான், நான் உனக்காகத்தான் உயிரை விட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய உயிரை கூட நான் பெருசாக நினைக்காமல் நான் உயிரை உனக்காக விட்டுட்டேனே என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? சபையில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஊர் உலகம் எல்லாம் கோடான மக்களை மகசரில் எழுப்பி வைத்துக் கொண்டுதான் இந்த விசாரணை நடக்கிறது. அவ்வளவு பேரும் பார்த்திருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, போய் சொல்ற, இவன் உயிரை தியாகம் செஞ்சது உண்மைதான், அதைத்தான் அவன் சொல்றான். எதுல போய் சொல்றான் தெரியுமா? நீ உயிரை தியாகம் செய்தாய், எதற்கு செய்தாய் என்றால் லி யுகால அன்னக ஜரீஉன், நம்ம ஒரு மாவீரன் என்று மக்கள் சொல்லணும். உயிரை தியாகம் பண்ண போகும்போது இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்கிறோம், இதனுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்று இல்லாமல் இவன் என்ன நினைக்கிறான்? நம்மளை செத்தவன வீரன் பேசணும், வரலாற்றில் பதியப்படணும், நம்மளை பத்தி புகழ வேண்டும். இதை பார்க்கணும். அல்லாஹ் எதை பார்க்கல? உயிரை விட்டதை பார்க்கல, ரத்தம் சிந்தினதை பார்க்கவில்லை. அந்த தியாகத்தை பார்க்காமல் அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? நீ செஞ்சது உண்மை, இவ்வளவு பெரிய வேலை செஞ்சீர, எதுக்கு செஞ்ச? எனக்கா? என்னுடைய திருப்தியை பெறுவதற்கா? என்னுடைய பரிசுக்காக வேண்டியா? இல்லை. எதற்கு செய்தாய்? ஜரி, உன் வீரன் என்று பெயர் வாங்கணும், வாங்கிட்ட, அந்த பேர் கிடைத்து விட்டது. நீ செத்த பிறகு உலகத்தில் எல்லாம் சொல்லிவிட்டாங்க, நீ என்ன எதிர்பார்த்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது. இதோட சுட்டாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வுக்கு இது எப்படி கோபம் ஏற்படுத்துன்னு கேட்டா, உனக்கு பரிசும் இல்லை தண்டனையும் இல்லைன்னு கூட விடலாம்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நரகத்துக்கு கொண்டு போங்க.
இவனுடைய ஷஹாதத் கூலி இல்லைங்கிறது ஒரு வகை. இவ்வளவு பெரிய வேலையை அல்லாஹ்வுக்குன்னு செய்யற வேலையை போய் இப்படி செஞ்சிருக்கிறீங்க. எனக்காக செய்யக்கூடிய ஒரு தியாகத்தை இந்த புகழுக்காக வேண்டி பேருக்காக வேண்டி செஞ்சிருக்கிறீங்க என்று வந்த கோபம் அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்தில் தள்ளுங்கிறான். உன்னுடைய ஷஹாதத்து கூலி இல்ல, வேற வேற கூலியை பாப்பான்னு சொல்லலாம்ல. என்ன செய்யலாம்? நீ உயிர் தியாகம் கணக்கு கிடையாது, உன் தொழுகை பத்தி பேசுவோம், நோம்பை பத்தி பேசுவோம், மார்க்க போட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். அல்லாஹ்வுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, உன்னுடைய எண்ணம் ஏன் இப்படி இந்த மாதிரியான உள்ள எண்ணம் உள்ளவனுக்கு எப்படி நான் கூலி தருவது? அப்ப உயிர் தியாகம் செய்தவனுடைய நிலை இதுவாக இருந்தால் அப்ப அல்லாஹ் எதை பார்க்கறான்? இந்த செயல்களில் திருப்தி அடைஞ்சா முட்டி முட்டி சைதாவில் விழுந்தா அதெல்லாம் நடக்காது. 24 மணி தொழுது கொண்டிருந்தால் அதுல எல்லாம் திருப்தி அடைய முடியாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் என்ன நினைத்து கொண்டு செய்கிறீர்கள், அல்லாஹ்வை பற்றி எந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது, இது அல்லாஹ் பார்க்கறான். ஷஹீதுக்கு இந்த நிலைமை, சின்ன சின்ன அமல்களுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்துக்கிறங்க. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு செல்வந்தன் நிறைய பேர் செல்வந்தர்களை கூப்பிடுவான். உனக்கு நிறைய பணம் காசு கொடுத்துருந்தேன், வசதியெல்லாம் தந்திருந்தேன், நீ என்ன செஞ்ச? அவன் என்ன சொல்லுவான்? வாரி வாரி கொடுத்தாமா. உண்மையில கொடுத்துருப்பான், கொடுத்ததான் சொல்ல போறான், கொடுக்காம இல்லை. கஞ்சனாவும் வாழல. உலகத்தில் வாழும்போது செல்வந்தனாக இருந்தான். அந்த செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுத்ததுல சந்தேகம் கிடையாது, அதில் எந்த ஒரு பொய்யும் சொல்லவில்லை. அதை அல்லாஹ் இடத்துல சொல்றான், யா அல்லாஹ் எல்லா நல்ல பணி எது நல்ல பணின்னு தெரியுது அதுக்கெல்லாம் கொடுத்தனே. யாரானா நல்ல காரியம் கேட்டார்களோ அது ஒண்ணு கூட நான் கொடுக்காம இருக்கலையே, வாரி வாரத்தனை கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கதப்த போய் சொல்லுகிறாய், கொடுத்தது மட்டும் நெசம், நீ எதுக்கு கொடுத்த? நம்மளை கொடைவள்ளல் என்று மக்கள் பாராட்ட வேண்டும். லியுகால அன்னக ஜவாதுன், நம்மளை கொடைவள்ளல் என்று மக்கள் சொல்லணும், அதுதானே கொடுத்த. அப்ப இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்துருக்கிறோம். பணத்தை அள்ளி கொடுத்தால் அதுக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? பயங்கரமான அந்தஸ்து கிடைக்கும். எல்லா நல்ல காரியங்களும் கொடுத்தான்னு வைங்க, அது எத்தனை நிலையான தர்மங்கள்லாம் செஞ்சிருப்பான், அதுக்கெல்லாம் கூலி கிடைத்தால் அவனை எங்கே கொண்டு நிப்பாட்டிடும். அவ்வளவு பெரிய காசை இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும். கஞ்சர்கள் விரல வெட்டிக்கிற மாதிரி அந்த காசு கொடுப்பதை கருதுவார்கள். அதுல எல்லாம் ஜெயிச்சு இவன் காசு அள்ளி இறைக்கிறான். காசுக்காக உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. இவன் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் செய்த ஒரு காரியத்தை இது அல்லாஹ்வுக்கு செய்யற லேசா நினைச்சிருந்தான்னு வைங்க, எங்க கொண்டு விட்டுருங்க அவனை. இதை நான் செய்வது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் என் மீது திருப்தி அடைவான், இதுக்கு கூலி தருவான், இப்படி நினைத்ததை செஞ்சிருந்தானேயானால் ஒவ்வொரு தர்மம் பேரிச்சம்பளத்தை அவன் கொடுத்திருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இத்த குன்னார உலவு பிஷக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப நரகத்தில் தப்பிக்கிறதுக்கு தர்மம் எப்படி உதவுகிறது? சின்ன தர்மமா இருந்தாலும் சரி, அது நரகத்தில் நம்மளை காக்கிற கேடயமா நிற்கும். இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒண்ணு விடாம செஞ்சிருக்கிறான். அவனுக்கு எதெல்லாம் நல்லது என்று தெரிகிறது அத்தனைக்கும் செலவழித்திருக்கிறான். செலவழிக்கும் போதெல்லாம் என்னது? அப்படி கொடுக்கும் போது நம்மளை 4 பேர் பார்க்கணும், புகழணும், போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், பாராட்டணும், விழா நடத்தணும், இந்த மாதிரி நினைத்து கொண்டவன் செய்தானேயானால் இந்த தர்மத்திற்கு என்ன இல்லை? கூலி இல்லை. 1க்கு 10 1க்கு 700 நல்லா சொல்றானே. அல்லாஹ்வுடைய பாதை நீங்க செலவு செய்தீர்களேயானால் ஒன்று உதாரணம் காட்டி சொல்றான். ஒரு நெல்மணியை போடுகிறீங்க, அது என்ன செய்யுது? 100 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலையும் என்ன செய்யறது? 100 நெல்மணிகள் இருக்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு தருகிறான். தர்மம் செஞ்சீங்கன்னா ஒரு நெல் எப்படி லட்சம் நெல்லா ஆகுறதோ, ஒரு நெல் போட்டால் எப்படி 1000 நெல்லாக ஆகிறதோ, அந்த மாதிரி ஒரு தர்மம் செஞ்சால் 1000 மடங்காக அது பெருகி உங்களுக்கு கிடைக்கும் சொல்றானே. இவனுக்கு கிடைக்கலையே, ஒரு நெல்மணி அளவு கூட கிடைக்கலையே. அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ போய் சொல்லுகிறாய், நீ பெருமைக்கு செஞ்சாய், எல்லாரும் உன்னை வள்ளல்னு எல்லாம் சொல்லிவிட்டார்கள், நரகத்துக்கு கொண்டு போங்கிறான். நரகத்தில் கொண்டு இழுத்து எதுக்கு இதை சொல்லப்படுறதுன்னு கேட்டா, அல்லாஹ் நம்மை பார்ப்பது நம்பிக்கையை தான் ஃபர்ஸ்ட். நம்ம மனசில் எப்படி நினைத்து கொண்டு இதை செய்கிறோம், நம்முடைய ஈமானில் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறானே தவிர செயலையும் பார்ப்பான். செயல் 2வது, செயலையும் பார்ப்பான். கெட்ட செயல்லாம் விட்டுற மாட்டான், நல்ல செயல் கூலி இல்லாம ஆக்க மாட்டான். நல்ல செயல்களுக்கு எப்ப கூலி கிடைக்கும் என்றால் அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புரிந்து செய்ய வேண்டும். இப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இந்த சம்பவத்தில் தெரிகிறது. அடுத்து என்ன? 3வது ஒருத்தனை கூப்பிடுறான். அவன் யாரு? மார்க் அறிஞர். மார்க் அறிஞர்னா தப்பான கொள்கையை சொன்ன மார்க் அறிஞர் இல்லை, அதுவே அவன் நரகத்தில் சேர்த்துரும். தப்பான கொள்கையை சொல்லியிருந்தான்னு சொன்னா அதுவே அவன் நரகத்தில் சேர்த்துரும். இவன் யாருன்னு கேட்டா சரியான மார்க்கத்தை சொன்னவன், சரியான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி இருக்கிறான். அப்ப சரியான மார்க்கத்தை சொன்னா என்ன ஆகும்?
இவனுடைய தரஜா மறுமையில் எங்கேயோ போயிடும். மார்க்கத்தை நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்கிறத அது அந்த சங்கிலி தொடருமாங்கல்ல மல்டி லெவல், அந்த மல்டி லெவல் அளவுக்கு என்ன செய்யுங்க அதனுடைய நன்மைகள் பெருகிக்கிட்டே போகும். நான் ஒரு ஆளுக்கு சொல்றேன், அந்த ஒரு ஆள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவாரு, அந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்லுவாரு, அந்த 100 பேருக்கு நான் சொன்னதால எடுத்துக்குவான். நான் ஒரு ஆளுக்கு தான் சொல்றேன், அந்த ஒரு ஆள் ஒரு 10 பேருக்கு சொல்றாரு, அந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்றாங்க, அந்த 100 பேர் நான் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நான் சொல்லி என் மூலமாக அவர்களுக்கு அந்த செய்தி போகுமையானால் நான் அவர்களுக்கு சொன்னேன் என்று என் கணக்கிலே வர வச்சுக்கிறான். அந்த 10 பேர் கணக்கிலே வர வச்சுக்கிறான், அந்த ஒத்தர் கணக்கிலே வர வச்சுக்கிறான், என் கணக்கிலே குறைக்க மாட்டான்ல, யாருக்கும் குறையாது. அப்ப எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? ஒரு மனிதன் ஒரு 1,00,000 பேருக்கு மார்க்கத்தை அவன் மூலமா கிடைத்திருந்தால் அது கிடைக்கிற தரஜா என்ன, அது கிடைக்கிற அந்தஸ்து என்ன? ஒரு மனிதன் அவனுடைய அமலுக்கு மட்டும்தான் கூலி பெற முடியும். நீங்க மார்க்கத்தை பிறருக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இருந்தீர்களே, ஆனால் ஒருத்தன் ஷிர்க் வைக்கிறான், இணை கற்பிக்கிறான், எந்த அமலுக்கு அவனுக்கு கூலி இல்லாமல் போயிடும். நம்ம பிரச்சாரம் செய்து நீங்க வேலைக்கு சொல்லி அவனை ஷிர்க்கிலிருந்து காப்பாத்திட்டேன்னு வைங்க, அப்புறமேல அவனுடைய செயல் அமல்களுக்கெல்லாம் கூலி கிடைக்கும் அவனுக்கு. அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. அதுக்கு பிறகு அவன் செய்கிற தொழுகையில் உங்களுக்கு பங்கு, நோம்புல அவனுக்கும் பங்கு உங்களுக்கும் பங்கு, அவனுடைய ஜக்காத்தில் உங்களுக்கும் பங்கு அவனுக்கும் பங்கு. உங்களால் ஒருத்தன் நேர்வழி பெற்று விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கிற நன்மைகள் உங்களால் தான் கிடைக்குது, காரணமாக்கி இருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கத்த அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. 3 காரியத்தை தவிர. அதுல ஒரு காரியம் என்ன? இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வியை சொல்லிட்டு மௌத்தா போனால் நீ மௌத்தா போயிருவ, அதற்கு தொடர்ச்சி இருக்கிற வரைக்கும் உனக்கு கூலி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ புகாரிமா ஒரு ஹதீஸ் தொகுத்தார் கஷ்டப்பட்டு, இன்னைக்கு அதில் வந்து ஹதீஸ் எத்தனை வாசிக்கிறேன், அவருக்கு உடனே கூலி போகுது. இப்போ எத்தனை பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் எடுத்து நம்ம சொல்றோம், நம்ம திரட்டல, அவர் கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸ் திரட்டி ஒரு பதிவாக்கி நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஹதீஸ் வாட்சி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நான் சொன்னால், அந்த புகாரி வந்து எனக்கு இதை சொல்லி தந்திருக்கிறாரு, அவர் மூலமாக எனக்கு இது கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் அவருக்கு கூலி கிடைக்கிறது. அப்ப இந்த கல்வியின் மூலமாக மனிதன் என்ன செய்யறான், பயங்கரமான ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய விஷயம் இது. இது எந்த கதிக்கு ஆகுதுன்னு பாருங்க. கூப்பிடறான்ல மார்க் அறிஞர், என்னப்பா செஞ்ச? நான் ஒழுங்கா மார்க்கத்தை சொன்னேன், பல ஊர்களுக்கும் போனேன், அடி வாங்கின உதவாங்க, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும், அதை வாங்கியிருப்பான், உண்மையான மார்க்கத்தை சொல்லி இருப்பான், அடி உதயெல்லாம் வாங்கி தான் இருப்பான், தியாகம்லாம் பண்ணி தான் இருப்பான். அப்படி பண்ணும்போது அவனுக்கு என்ன நினைப்பு இருந்திருக்குன்னு கேட்டா, நம்ம இப்படியெல்லாம் செஞ்சோம்னா நம்மளை வந்து பெரிய கல்விமான், பெரிய அறிஞர், பெரிய சிந்தனையாளர், மேதை, இப்படி மக்கள் புகழ்வார்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அதான் இருக்கு மெயின் என்ன, இந்த நோக்கம் தான். கல்வி சொன்னலாம் கரெக்டாக தான் சொன்னான், மார்க்கத்தை வளைக்கல கூட்டல குறைக்கல கரெக்டாக சொன்னான். சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்று கேட்டால், நம்மளை வந்து காரின்னு சொல்லணும். காரின்னா அறிஞர், மேதை, கதப்பத்தை போய் சொல்லுகிறாய், இழுத்துட்டு போங்க. நல்லதான். எந்த அமல் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் கொண்டே கண்டிப்பா சேர்க்குமோ அந்த 3 அமல்களுமே, உயிர் தியாகம் சொர்க்கத்தில் சேர்க்கும், தான தர்மங்கள் சொர்க்கத்தில் சேர்க்கும், பிறருக்கு போதிக்கிற போதனை சொர்க்கத்தில் சேர்க்கும். 3மே இப்ப நரகத்தில் சேர்க்கிறது, சொர்க்கத்திலும் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்கிற என்று சொன்னால் என்ன காரணம்? அவன் அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொள்ளல. அல்லாஹ்வை சரியா புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய செயல்பாடுகளை மட்டும் சரியாக்கி கொண்டு நம்பிக்கையில கோளாறு வைத்தோம்னு சொல்லுங்க, அதுக்கு அல்லாஹ் இடத்துல கூடி இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. எதுக்கு மன்னிக்க மாட்டேங்கிறான்? ஷிர்க் வைக்கிறவன் தர்மம் செய்யறான், தான தர்மம் தான் செய்யறான், அது கூலி இல்லைங்கிறான். ஏன்? என்னை வைக்கிற இடத்துல நீ வைக்கலையே, உன் மனசுல வந்து எனக்குள்ள இடம் என்ன, எனக்கு ஒரு இடம் அவனுக்கு ஒரு இடம், அப்படி வைத்துக்கொண்டு எனக்கா நீ செலவழித்தால் நான் எப்படி ஏத்துக்கிறேங்கிறான். ஷிர்க்கை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல கூட காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய அந்த புரிதலில் கோளாறு, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் கோளாறு என்ற காரணம் தான் இதுக்கு அடிப்படையா இருக்கிறது. அதனாலதான் இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த தொடர்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். அல்லாஹ்வை எப்படி, அல்லாஹ்வுடைய பண்புகள், அழகிய பண்புகளை வைத்து அல்லாஹ்வை நம்ம என்ன மாதிரி புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் நம்மளை எப்படி நடந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவனுடைய தன்மை என்ன, குணாதிசயம் என்ன, கோபம் என்ன, அவனுடைய கருணை என்ன, எல்லாத்தையுமே ஆதாரங்களோடு நம்ம என்ன செய்யணும், விளங்கி வைத்துக் கொண்டோமே ஆனால் மற்ற அமல்கள்லாம் தன்னால சீராயிடும். அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை சரியாகிவிட்டது என்று சொன்னால் எல்லாம் சீராகிவிடும். அப்படி உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.